ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளை பார்த்த வீடியோ வந்து பண்ணாக்க நான் வந்து டுடே தான் நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துருக்கும்போது வந்து பண்ணாக்கா பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் வியூஸு பார்த்தேன், நானே ஷாக் ஆகிட்டேன். ஒரு 2 மில்லியன் கிட்ட வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்டோடு இருக்கிற அந்த வீடியோ வந்து பண்ணாக்க போயிருந்துச்சு. ஸோ எனக்கு ஞாபகம் இருந்துச்சுனாக்கா நான் பிரில்லியம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணணும் குயிக்காக பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிங்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் வந்து பிணைக்கப்படுறது ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி போய் காட் பண்ணும் குயிக்காக பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், அது வந்து இப்போ நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு நாம் இன்புட் பண்ணாமல் பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பண்ணக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுங்க கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவ் அண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணக்கு கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க கீழே வந்து பண்ணாக்க டவுன்லோட் மொபைல் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைலில் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபானுடைய நேம் வந்து பண்ணக்க இது தான், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது நம்ம வந்து பண்ணக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணக்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்மோஷனில் வந்து பண்ணக்க அது இன்பர்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணது மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து இப்போ உங்களுக்கு சேஞ்சிட்டு இருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்கா இதில் நம்ம நேமை எடிட் பண்ணும்போது வந்து பண்ணாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்தனாக்கா இந்த இடத்துல பிக் 1 பிக் 2 பிக் 3 பிக் 4ன்னு இருப்பாருங்க. இதில் தான் நம்ம பிக் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பிக் 1ன்ற அந்த குரூப்பை நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே அடி குரூப் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணிக்க செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் அந்த பிக்கு நேரம் செல்லாம் ப்ளஸ் பண்ணி இந்த லேர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கையும் நீங்கள் சேவ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டேல்ஸ் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேடஸ்ட்டு இந்த கில் போயிட்டு ஜஸ்ட் இந்த மெரிரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பண்ணாக்கா அப்படி பேக் போயிட்டு இந்த 3 பட்டன் இருக்கு பாருங்க அது கில் போயிட்டு காஃபிட்டு மட்டும் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்க சைடில் அது கில் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களோட பிக் வந்து பண்ணாக்கா அந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி ஷூமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்கா நீங்கள் அச்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து பண்ணாக்கா பேக் போய்க்கலாம். ஃபஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு பிக்கு டு குரூப் இருக்கா அந்த குரூப் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க ஃபஸ்ட்டில் எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதே சேம் இடத்துல வந்து பண்ணாக்க இந்த இடத்துலையும் நாம் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே எஃபெக்ட் வந்து பண்ண காப்பி பண்ண பாருங்கள். ஸோ அந்த எஃபெக்ட்டை இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணது இந்த 3 பட்டன் கில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க முன்ன பண்ண அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட் அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் காட் போயிட்டு அப்படி பேக் போய்க்கலாம். ஸோ இது சேம் மெத்தடில் 3 4ல் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க 4 குரூப்பில் நீங்கள் போய் கட் பண்ணிட்டு வந்தீங்கனாக்க இது வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க கட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ்ன்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக 3.241 செகண்ட் வந்து இப்போ எரரான அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இதே சேம் மெத்தட் நெக்ஸ்ட்டு இருக்கிற மூணுத்துக்கு நம்ம வந்து பண்ணாக்க பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து பண்ண குரூப்புக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு 4 லெட்டருக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நான் வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க 4 லெட்டர் தான் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படி இருந்துச்சுனாக்க நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனாக்க 4 லெட்டருக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க லவ் கியூன் இந்த மாதிரி வந்து பண்ணாக்க தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கு டெஸ்ட்டு வேணானாக்கா ஜஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கு நேரம் கண்ணு மாதிரி இருக்கா அந்த இடத்த கிளிக் பண்ணி இங்கே வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க இதே வந்து பண்ணாக்க ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட டெஸ்ட்டோட கலர் வந்து பண்ண என்னோட பிக்கு லேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றது வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் நம்ம கில் போயிட்டு சைடில் கலர் இருக்கா அது கில் போயிட்டு இந்த ரைட் சைடில் ஒரு கலர் ஆப்ஷன் இருப்பாருங்க அது கில் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்கள் பிக்கு லேட் ஆகிற மாதிரி கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான்.
ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ண அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க சின்னது எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ எஃபெக்ட் ஆட் பண்ணதே வந்து பண்ணாக்க நல்லா தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நாம் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த இடத்துல எச்சுன்னு ஒரு டெஸ்ட் இருக்கா, அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படிங்க காப்பி பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நாம் எடிட் பண்ண அந்த பிக் ஒன்றுன்ற ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே டெஸ்ட் இருக்கா, அதுக்கும் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் வந்து பண்ணாக்க பேஸ்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இது அடையாச்சா? ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த பிக்கு குரூப்புக்கு அதுக்கு மேலே இருக்க டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வர்ற அந்த பிக் எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நாம தான் ஓனாக எடிட் பண்ண போகிறோங்க. ரொம்பவே ஈஸி தான். ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக 1.5 செகண்டுக்கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்ட நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல புல் கலர் இருக்கா, அந்த லேயர் கீழே நீங்கள் வந்து பண்ணாக்க கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெலிசிஃபிட்டி இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்டஸ்ட் இந்த கிளிக் போயிட்டு ஜஸ்ட் மிரர் மட்டும் நம்ம ஆன் பண்ணிட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போய்ட்டு கீழே மூட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்க அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ தான் நம்ம அந்த மூவி ஃபிட் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா, அது கிளிக் பண்ணுறீங்க. கோஸ் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க எந்த போய்ட்டு ஓகே, ஸோ பிளிஞ்சு பிளஜுன்னு ஒரு ஃபிட் இருப்பாருங்க, அந்த ஃபிட் நீங்கள் செலக்ட் போயிட்டு சாடஸ்ட் இந்த கிளிக் போயிட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கீழே வந்து பண்ணாக்க ரேடியஸ் இருக்கா, அது கிளிக் போயிட்டு இதை ஃபுல்லாக வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் இருக்கா, அதை வந்து பண்ணாக்க 0.000 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்க இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபம் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம், நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணிக்கணும். நான் ஃபுல்லாக வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 கிஃபமுக்கு நீங்கள் சென்டரை கொண்டு வந்துட்டு சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இப்போ நான் செட் பண்ணும்போது கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. மட்டும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ஒப்பாசிட்டி விசிபிலிட்டி இருக்கா, அதை கிளிக் பண்ணுறீங்க. இதில் ஃபேட் நோட்டில் வந்து பண்ணக்கிற எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்ட் எஃபெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இது நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்க அவுட் 0யும் வந்து பண்ணாக்க அவுட் 0வையும் இன்னும் வந்து பண்ணாக்க ஒரு 1.5 இல்லைன்னா உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் 1.20 வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க ஓகே, இது கட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நீங்கள் எடிட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு காப்பிலே இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அந்த ப்ளூ கலர் லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு பேஸ்டல் கலர் மாதிரி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டையும் இந்த ஸ்பீட் ஐக்கன் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும், அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் விரலால் வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதுக்கான எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணாக்கி இது ஆட் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒரு சின்ன ஸ்டெப்பு. ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தினாக்க இந்த செகண்ட் பிக் வந்து பண்ணாக்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ அதுக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு பிக் இருப்பாருங்க, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனே இருக்கா, அது கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தினாக்க அந்த பேக்ரவுண்டு பிக்கும் வந்து பார்த்தினாக்க பேக்ரவுண்டு பிக்கும் இப்போ நியூ பிக்கும் வந்து பண்ணாக்க லைட்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க தேர்ட் பிக்கு கொஞ்சம் போயிட்டு அந்த செகண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு அதே ஸ்பீட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபோர்த்துக்கு போயிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து அப்படியே அடிச்சா ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயிலில் செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணி சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எது டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.